சமுதாயத்துல கேடு கட்டவங்க இருக்கிறாங்க. நீ செத்துருவனா செத்துருவியா? நீ யாரா சொல்றது என் லைஃப்ல? இதுதான் ஆல்பா மேல், இதுதான் சிக்மா, இதுதான் உன்னோட. இன்னைக்கு பசங்க பாதி பேர் வந்து லவ் பண்ணாதான் நம்மளை மதிக்கிறாங்கன்னு நினைச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற ரொம்ப கொடுமையான பிரேக்கப் அப்படின்னா என்ன பிரேக், எந்த மாதிரியான பிரேக்கப் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும்? பைக்கில் ஓட்டிட்டு இருக்கும்போது தனியா அழுதுட்டு போவோம். அந்த Taste Daily. Taste the Daily. ஹாய் ஹலோ திரைமொழி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா காதல்லையும் சரி, அன்புலையும் சரி, லைஃப்லையும் சரி நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்துருக்காரு. ஸோ டாக்டர் ஆல்ஃபர்ட் ஜோஸ் அவர் தான். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. பட் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு பயங்கரமான வைபை கொடுத்துருக்கு எங்க எல்லாத்துக்குமே. ஸோ ரீசெண்டாக உங்களுடைய விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம். அது முக்கியமாக அந்த தமிழா ஷோவில் நாங்கள் பார்த்தோம். அந்த ஷோவில் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க ஆக்சுவலா? இங்கே இந்த சமுதாயத்துல கேடு கட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு வார்த்தை. ஆனா இதையும் கொஞ்சம் மாத்தி சொல்றேன்னு வச்சுங்களேன். இந்த சமுதாயமே கேடு கட்டதா இருக்குன்னா அந்த சமுதாயத்துல நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். ஸோ ஒரு வார்த்தை மாறிடுச்சுன்னா அர்த்தமே மாறிடுது. ஸோ அப்போ அதுக்கான விளக்கம் நம்ம கொடுத்தே ஆகணும். அந்த சமுதாயத்துல நம்மளும் இருக்கிறோம், ஒரு பங்களிப்போட இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளையும் குறிக்குது, நம்மளையும் பாதிக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அதை நம்ம யாரோ ஒருத்தர் வாய்ஸ் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் நான் இதை பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் ஆக்சுவலாக இது மனசாட்சியின் குரல் தான், வேற எதுவும் ஒரு உணர்வின் குரல் தான். ஸோ உங்களுக்குள்ள மனசுக்குள்ள நீங்கள் நினச்சிருப்பீங்க, சரி இதை கேட்கணும், இந்த மாதிரி சொல்லணும்னு. அப்போ இதை நானும் சொல்லணும்னா, நானும் அமைதியாகவே இருந்துட்டேன்னா. கண்டிப்பா. ஓகே சார், இப்போ என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இது ஒருவேளை கரெக்டாக இருக்குமா, இல்லை இது கரெக்டாக இருக்குமா? ஸோ அந்த நிகழ்ச்சி நாங்கள் பார்த்தோம். அந்த நிகழ்ச்சியில் ஸோ அவரும் சில விஷயங்கள் சொன்னார். அவர் வந்து அந்த லவ்வோட சைக்காலஜிக்கலான விஷயங்கள்லாம் சொன்னார். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ரிசீவ் பண்ண ஆடியன்ஸும் சரி, ஸோ ஆங்கரும் சரி, அதை வந்து ஒரு எமோஷ்னலாக அதை ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. மக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையா இருக்குன்னா, இவர் சொல்றது சில வேறு நேரத்தில் கரெக்டாக இருக்கு, பட் இவங்க சொல்றது கரெக்டாக இருக்கு. பட் இதில் எது கரெக்டு அப்படின்ற விஷயம் மெயினாக இருக்குல்ல, அது வந்து நபரை பொறுத்து மாறுபடுமா? இந்த நபர் கிட்டலாம் இதை அப்ளை பண்ணாது கரெக்டா இருக்குமா, இல்ல இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் இதை அப்ளை பண்ணா கரெக்டா இருக்குமான்றது எப்படி சார் நாங்க ஐடென்டிஃபை பண்றோம்? ஆக்சுவலா எவ்ரி ப்ராப்ளமோட சொல்யூஷனுமே டிஃபர்ஸ் பர்சன் டு பர்சன். ஓகே, இத்தனாம் தேதி பிறந்தவங்களுக்குலாம் இதான் ராசி, இந்த ராசியில இருக்கிறவங்களுக்குலாம் இதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ராலஜி கிடையாது நம்மளோட வாழ்க்கை. ஓகே, ஸோ இந்த நேரத்துல இந்த லக்னத்துல இந்த ராசியில இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கலாம் இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி கிடையாது நம்மளோட மனித வாழ்க்கை. ஸோ நான் நேற்று வரையும் ஒரு மாதிரி இருந்திருப்பேன், வேற ஒரு விஷயம் என்னோட தாட் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், நான் இன்னைக்கு மாறிடுவேன். ஸோ அப்போ நான் நேற்று இருந்தவனா இன்னைக்கு இருக்கிறவனா அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக வேற ஒரு பரிணாமத்தில் போயிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி இந்த சேஞ்சஸ் இன்னெவிட்டபிள். வி ஹாவ் டு அக்செப்ட் தட் சேஞ்ச். ஓகே, ஸோ இங்கே திங்ஸ் டு பி சேஞ்ச் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மாறாமல் எதுவுமே மாற போகிறது கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் ஒரு தனிநபரோட ஒழுக்கம் தான். ஸோ தனிநபரோட ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் குற்றங்கள் இல்லை குற்றங்கள் இல்லாமல் போகிறது எல்லாமே இருக்கே தவிர, நான் அவன் பண்ணான் அதனால நானும் பண்ணேன், இவன் செஞ்சான் அதனால நானும் செஞ்சேன் அப்படின்றது கிடையாது வாழ்க்கை. இவங்களுக்கு நடந்துச்சுன்னா எனக்கும் அதான் நடக்கும் அப்படின்னு கிடையாது வாழ்க்கை. சரி, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் சிந்திக்கிறதுக்கு செயல்படுத்துறதுக்குன்னு எனக்குன்னு ஒரு சுயமா ஒரு மூளை இருக்குல்ல, அதை தானே சுய புத்தின்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இல்லாம நம்ம வந்து இவன் சொல்லிட்டு அதனால அதான் நடக்கணும். அது இந்த தவக்கலை தான். ஒரு 4 தவக்கலை ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு, அதுல ஒரு 2 தவக்கலை ஒரு குழி உள்ள விழுந்துருச்சான். அதுல மேல இருந்து இந்த மிச்சம் 2 தவக்கலை வந்து சொல்லுது, இந்த குழி உள்ளே விழுந்தீங்க, இது உள்ள இருந்து வெளியே வரவே முடியாது, செத்தே போயிடுவீங்க அப்படின்னு. அதுல ஒரு தவக்கலை ஜம்ப் பண்ணு முடியாம செத்தே போயிடுச்சு சொன்ன மாதிரி. இன்னொரு தவக்கலை விடாம முயற்சி பண்ணி மேல வந்துடுச்சு.
அப்போ அந்த மேலே வந்த தவக்கலை கிட்ட கேட்குறாங்க, ம். நீ மட்டும் எப்படி மேலே வந்த, இந்த குழி உள்ள விழுந்து யாருமே பொழைச்சது இல்லையே, நீ மட்டும் சாகாம மேலே வந்துட்டிய அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தவக்கலை எதுவுமே பதில் சொல்லாம போயிடுச்சான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த தவக்கலை காது கேட்காது. புரியுதா? நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டுனா அதுபடி தானே என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நீ ஓடிட்டு இருப்ப. நீ செத்துருவனா செத்துருவியா? நீ யாரா சொல்றது என் லைஃப்ல? என் லைஃப்ல இதான் நடக்கணும். ஸோ அப்போ என்னோட முடிவின் படியோ என்னோட செயலின் படி தான் எனக்கு வாழ்க்கை அமைய போகுது படியோ தவிர, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க இதுதான் ஆக்சுவலா, இதான் ஆல்ஃபா மேல், இதுதான் சிக்மா, இதுதான் உன்னோட டைப்பு அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா அது கிடையாது. நான் வேற, என்னோட படைப்பு வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே சார். இங்க மெயினா என்ன விஷயம் வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓகே சில நேரங்கள்ல வந்துட்டு இன்னா சேதாரை ஒருத்தர் அவரன் நன்னயம் செய்து விடல். ஓகே யாராவது நமக்கு கெட்டது செஞ்சா நல்லது செய்யலாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு மதியாதர் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு விஷயமும் இருக்கு. இப்ப மெயினா என்ன விஷயம்னா இந்த 2 கருத்துக்களையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? கரெக்டா ஒரு பர்சன் கிட்ட ஃபேமிலி கிட்ட. இப்ப மதியாத தலைவாசல் மீதியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஃபேமிலி கிட்ட போய் அப்ளை பண்ண முடியுமா? அதுதான் சொல்றேன். இப்போ டிஃபர்ஸ் பர்சன் டு பர்சன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். ஓகே, இப்போ நீங்க ஒரு விஷயம் பொருந்தது அப்படின்னா அது எல்லாருக்குமே மாறுபட்டு தான் பொருந்தும். நீங்க கோவப்படணும்னு நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு காவல் அதிகாரி கிட்ட போய் கோவப்படுவீங்களா? இல்ல. ஓகே, ஒரு அரசியல் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அங்க போய் கோவத்துல கத்துவீங்களா, பொங்குவீங்களா? உங்களுக்கு என்ன நடக்கும் கான்சிக்வன்ஸ் தெரியும். அப்போ எங்க பேசணும், என்ன பேசணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு பேரு தான் நம்மளோட பக்குவமை. இங்க கண்டிப்பா அதுதான் சொல்லுவாங்க. சில இதெல்லாம் வந்து இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. இதையும் நீங்க தமிழ்ல தெரிஞ்சுக்கணும். இத பேஸ் பண்ணி தான் நீங்க இந்த குறள் எல்லாமே பொருந்தும். இல்ல இந்த புரிதல் தான் மேபி இல்ல, இங்க அப்ளை பண்ண வேண்டியங்கத இங்கிட்ட அப்ளை பண்ணிடுறாங்க. அதனால மேபி ஃபேமிலிஸ்லயும் ப்ராப்ளம் வருது. அது நீங்க சொல்லிருங்களேன், சொல்லிட்டு இருந்தீங்க. எஸ், அதுதான். இப்ப நான் வந்து எங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்துதான் ஆகணும். நான் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டேன், நான் இப்படி திமிரா தான் இருப்பேன், நான் யாரையும் கேர் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் என்னோட கேரக்டரை நான் பண்ண முடியாது. நான் சில இடத்துல நான் இருப்பேன். சில இடத்துல மகனா இருக்கணும், சில இடத்துல தந்தையா இருக்கணும், சில இடத்துல தம்பியா இருக்கணும், அண்ணனா இருக்கணும், கணவனா இருக்கணும். எல்லா ரோலும் நான் ப்ளே பண்ணோம்னா அந்தந்த இடத்துல நான் ஒரு நடிப்பு நடிச்சுட்டு தான் இருப்பேன். இப்போ ஒரு கொஞ்சலான முகம் இருக்கும், அந்த கொஞ்சலான முகத்தை ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கிறத தவிர வேற எதுலையுமே பார்க்க போறது கிடையாது. எங்க அப்பா அம்மாவே பார்த்துருக்க மாட்டாங்க. இங்க என்னடா அவன் அவங்களோட ஆளுகிட்ட இவ்வளோ அழகா கொஞ்சிட்டு இருக்கானே, இப்படியா கெஞ்சுவான், இப்படியா கேவலமா இருப்பான் என் உள்ள அப்படின்னு இருக்கும்ல. அது அந்த முகத்தை நம்மளே பார்த்தா ரொம்ப சிரிப்பா இருக்கும். நீங்க கொஞ்சம் அது கெஞ்சி உங்க மூஞ்ச பாத்துருக்கீங்களா? ஒரு மாதிரி ரொம்ப நம்மளுக்கே கவலையா இருக்கும். இந்த மூஞ்ச வச்சுதான் நம்ம கொஞ்சிட்டு இருந்தோம். அது நம்மள யாருன்னா கொஞ்சம் போது நம்ம வந்து ரொம்ப அந்த பிளஷிங்ல இருப்போம். அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் அந்த முகத்தை காட்ட முடியாது இல்ல. அனுபவிங்க. லைஃப் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பார்ட் பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே மாதிரி நம்மளால டிராவல் பண்ண முடியாது. கண்டிப்பா. பிரேக்கப் வந்து சில நேரங்கள்ல வந்துட்டு நல்ல விதமா அமைஞ்சிருது, ஏதோ ஒரு விதத்துல வந்து 2 பேருமே தனித்தனியா போயிடுறாங்க. பட் சில நேரங்கள்ல அந்த ஒரு பிரேக்கப்ன்றது மொத்த வாழ்க்கையுமே முடிகிற மாதிரியான விஷயங்களா நடக்குது. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணமா சார்? இதுதான் காரணம்னு கிடையாதுங்க. பிரேக்கப்புக்கு 1000 ரீசன் இருக்கும். ஓகே, ஆனா நீங்க என்னைக்காவது அந்த பிரேக்கப் பெயின்ல இருந்து பார்த்தா தெரியும், அதை விட ஒரு கொடுமையா வேற எதுவுமே இருக்காது. பிகாஸ் அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு பெயின். பிரேக்கப் ஆயிருக்கா உங்களுக்கு? அதை வந்து நம்மளால சொல்ல முடியாது. அந்த பெயினை உங்களால எப்படி கோத்ரூ பண்ணுவீங்கன்னு தெரியாது. பைக்ல ஓட்டிட்டு இருக்கும்போது தனியா அழுதுட்டு போவோம். அந்த கண்ணீரோட வண்டி ஓட்டின நாள் இருக்கும். புலம்பிட்டு போவோம், ஏன் ஏன் ஏன்னு நம்மளே 1008 கேள்வி கேட்போம். மறுபடியும் அந்த போன தெருவு, அவங்கள மீட் பண்ணது, எங்கெங்கெல்லாம் ட்ராப் பண்ணோம், என்னென்னலாம் பண்ணோமோ எல்லாத்துலேயும் அவங்க இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துலத்தையும் நம்ம பார்ப்போம். அந்த பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் மறுபடியும் இந்த இடத்துல மறுபடியும் மீட் பண்ண மாட்டோமான்னு இருக்கும். மறுபடியும் அந்த தெரு ஓரமாக போனதுலேருந்து, அந்த வீடை பார்த்ததுலேருந்து, இங்கே தானே நிற்பா, அந்த பால்கனியில் இருப்பாள், அவள் கை காட்டுவாள், இந்த இடத்துல நான் ட்ராப் பண்ணியிருக்கேனே. ஓகே, ஸோ பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே போவாள். ஸோ இவ்வளவும் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோம். எவ்ரி திங் இஸ் அ பெயின்ஃபுல் ப்ராசஸ். இந்த பிரேக்கப் அப்படின்னாலே நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணிடுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ சொல்கிறேன், மூவ் ஆனே ஆயிருந்தாலும் மெமரிஸ் அப்பப்போ ஞாபகப்படுத்தும். பாதிக்காது சார். அதாவது
இதை 2 விதமா இருக்கும். சேலஞ்சிங் ஆட்டிடியூடா வந்து நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. சில பேர் வந்து இவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைப்பாங்க. ஸோ அது ரீசன் ஃபார் பிரேக்கப்னு ஒன்று இருக்குல்ல. எந்தெந்த காரணத்துக்கிட்ட அவமானப்படுத்தி பிரேக்கப் ஆகியிருந்தா அந்த அவமானத்தை மீறி நான் வரணும், நான் நல்லா வந்து காட்டுறேன்னு இருப்பாங்க. ஸோ சிலதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி நம்மளை விட்டு போனதெல்லாம் இருக்கும்போது அப்போவும் நம்மளுக்கு ஹர்ட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே ஒரு கம்பேக் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஆக மொத்தம் மூவ் ஆன் பண்ணுறது கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம். ஆனால் ஒரு கம்பேக் வேற லெவலில் தான் வரும். எல்லாருக்குமே லைஃப் இருக்குங்க. கண்டிப்பா இருக்கல. ரொம்ப கொடுமையான பிரேக்கப் அப்படின்னா என்ன பிரேக்கப், எந்த மாதிரியான பிரேக்கப் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும்? ஸோ நம்மளை விட யாரோ ஒருத்தர் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே, அதுதான் கொடுமையான பிரேக்கப். அதோட இம்பாக்ட் அந்த விட்டுட்டு போற நபரை விட்டுட்டு அந்த பாதிக்கப்பட்டார்ல, அது அவருக்கு என்ன மாதிரியான ஃபீலா இருக்கும் சார்? அது ரொம்ப வெறுத்து போயிடும். ஏன்னா யாருன்னா ஆறுதலா பேசுறவங்க மேல கூட கோவம் வரும், எரிச்சல் வரும். ஏன் கோவப்படுறாங்கன்னே தெரியாத மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல அது ஒரு டு த கோர் டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருப்பாங்கல்ல. அப்போ வந்து அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காத மாதிரி இருக்கும். நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஜாஸ்தி வரும். ஸோ அந்த சமயத்தில் அவங்க பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா நிறைய இருக்கும். ஆனால் அந்த வேலை ஓடாது. அவங்க நிஜமாக பண்ண வேண்டிய வேலை என்னன்னா அந்த ரூம்குள்ளே முடங்கக்கூடாது. ஓகே, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரேக்கப்புக்கு ஒரு பிரேக் தேவை. ஓகே, யாராவது ஒரு ஃப்ரெண்டை இல்லை யாரோ ஒரு அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு சர்க்கிளோட போய் மிங்கிள் ஆகணும். ஓகே, ஒரு கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிற மாதிரியான ஆட்களோட இருக்கணும். நீங்கள் பிரச்சனைகளை பேசுகிற காது இருக்கிற அளவுக்கு, வாய் இருக்கிற அளவுக்கு பிரச்சனைகளை கேட்கறக்கூடிய காதுகள் இல்லைன்னு சொல்லுவேன் அடிக்கடி. அதான் உண்மை. நண்பர்களை என்றைக்குமே விட்டுறாதீங்க. நண்பர்கள் தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே உறுதுணையாக இருப்பாங்க. நல்ல ஒரு நட்பு. நம்ம இந்த உறவு வந்துடுச்சு இந்த உறவு வந்துடுச்சுன்றதுக்காகலாம் எந்த ஒரு நட்பையுமே நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு கஷ்டமோ நஷ்டமோ என்னவா இருந்தாலும் பணத்துக்காக பழகிறவங்க கிடையாது நட்பு. இங்கே நீங்கள் வந்து நாளைக்கு கல்யாணமே பண்ணிட்டு போயிட்டா கூட ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சம்பாரிச்சிட்ட, எனக்கு என்ன கொடுத்துட்ட, எனக்கு என்ன செஞ்சுட்ட அப்படின்னு கேட்குற மத்தியில் என்னைக்காவது ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட உன்னால எனக்கு என்னடா லாபம், நீ எனக்கு அதெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்டிருப்பானா? கிடையாது. அவன் நம்ம கூட என்ன பண்ணுவான், மிஞ்சி மிஞ்சி பண்ண ஒரு காஃபி வாங்குவோம், அதை ஷேர் பண்ணி குடிப்போம், இல்லை இருக்கிற தம்மை ஷேர் பண்ணி கட் ஆஃப்ல அடிப்போம். ஸோ இதெல்லாம் தானே நட்புல வந்து அழகான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்னைக்குமே அவங்க மணிக்காக பழகி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நட்பை மட்டும் விட்டுறாதீங்க. பிகாஸ் நம்ம லைஃப்ல பெருசா சம்பாதிக்க வேண்டியதே வந்து நல்ல ஒரு நண்பனை. கண்டிப்பா. ஓகே சார், இப்போ பிரேக்கப் வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ பிரேக்கப் பண்ணோன்னே இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் அவங்க இருக்காங்க, பெயின்ஃபுல்லான மொமெண்ட்ல இருக்காங்க. இதுல இருந்து வெளியே வரதுக்கான விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. பட் இதுல இருந்து வெளியவே வர முடியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்களே, என்னால இந்த வழியில இருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணா இப்ப வெளியே வர முடியும்? இல்ல இதுக்கான தெரப்பி சென்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு. சைக்கோ தெரப்பி இல்லை ஏன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஹீலிங் சென்டர்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச என்னோட தோழி பூஜா இருக்காங்க, அவங்களோட லவ் ஹோப் சென்டர் வந்து இங்க டி நகர்லயே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் ஈவன் கவர்மெண்ட்டோட டோல் ஃப்ரீ நம்பரே இருக்கு. ஸோ நீங்க அதில் கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க எப்படி உங்களை நீங்க எக்யூப் பண்ணிக்கிறீங்கன்றது இருக்கு. நீங்க அதுல முடக்கிடக்கூடாது, அதுல இருந்து வெளியே வரணும், அதுக்கான வழியை தேடணும். உங்களுக்கு இலவச ஆலோசனை வேணும்னாலும் உங்களுக்கு கவர்மெண்டோட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. இல்லை யூ கேன் பே அண்ட் கெட் த கவுன்சிலிங் அப்படின்னாலும் நிறைய சென்டர்ஸ் இருக்கு. ஓகே சார், இந்த பிரேக்கப்புக்கான ஒரு பெரிய ரெமிடி இல்லை ஒரு பெரிய ஒரு டேப்லெட் அப்படின்னா என்னவா இருக்கும்? இந்த பிரேக்கப் நான் சரி பண்றதுக்கு இதுதான் வேணும் அப்படின்னா என்னது? உங்களை சிந்தனை ஓட்டங்களை தயவு செய்து மாற்றணும் அப்படின்னா நல்ல நல்ல நட்புகளும் நல்ல புத்தகங்களும் நல்ல பழக்க வழக்கங்களை மட்டும்தான் மாற்றும். நீங்கள் ஒரு போதையில் அடிமையாயிட்டோ இல்லை குடியிலையோ இல்லை இதெல்லாம் போயிட்டோன்னா அதெல்லாம் டைம் பீயிங் தான். அது வந்து உங்களுக்கு ரெமெடி கிடையாது. அது டைம் பீயிங் ஒரு இதுதான். ஆனால் அது உங்களை ஒன்றும் அழிச்சிடும். ஓகே, உங்களோட சிந்தனை ஓட்டங்களே மொத்தமாக முடக்கிடும். மனித உறுப்புகளில் கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருக்குது அப்படின்னா அது நம்மளோட மனசு. உங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துருப்பீங்க. கிட்னி ஃபெயிலியர்னு கூட வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் மெசேஜ் நிறைய பார்த்துருப்பீங்க. என்னோட சொந்தக்காரங்க தான், என்னோட ஃப்ரெண்டு தான், அவருக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால் முடிஞ்ச ஜிபே பண்ணுங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என் ஃப்ரெண்டு மனநல பாதிக்கப்பட்டிருக்கான், மனசு சரியில்லை, அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஆகும்னு மெசேஜ் படிச்சிருக்கீங்களா? மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நபரோட
வீட்டில் எப்படி அவரை ட்ரீட் பண்ணுவாருன்னு நேரில் பார்த்துருக்கீங்களா? ம். அப்பா அம்மாவாக இருந்தால் கூட தன்னோட புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கப்படுவாங்க. ஓகே. ஸோ அதிகப்படியான ஓவர் திங்கிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னே தெரியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சுன்னா நீங்கள் உங்களோட மனசை கெடுத்துக்கிட்டீங்க. ஓகே. எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு எதை பற்றி யோசிக்கிறீங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, தன்னிலை மறத்தல் அப்படின்றது மாதிரி ஆகிடும். நீங்கள் உடை உடுத்திருக்கீங்களா, இல்லை சாப்பிட்டீங்களா இல்லையா, நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க, தலை வாரி இருக்கிறீங்களா இல்லையா, இது இப்போ நம்மளுக்கு ஜட மாதிரி ஆயிடுச்சா, எதுவுமே தெரியாத ஒரு நிலைமைக்கு ஆகிட்டீங்கன்னா என்ன? அந்த மாதிரி வந்தது தான் நிறைய பேர் நீங்கள் சாலை ஓரங்களில் பார்க்கலாம். வீட்டில் கூட சேர்க்க மாட்டாங்க, எல்லாருமே நிராகரிப்பாங்க. ஒரு கை கால் இல்லைன்னா கூட நம்மளால வாழ்ந்துடலாம், ஆனால் மனசு சரியில்லாமல் உங்களால் வாழ்ந்துட முடியாது. அதனால தான் மனசு பிரச்சனை அப்படின்னா யாரோட இன்பாக்ஸுக்கும் போகாதீங்க. அவங்களால நம்மளுக்கு இதுவாகும். யாரோ ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்தாங்க, அவர் என்கிட்டயும் நல்லா பேசுவார் அப்படின்னு நினச்சி கூட போயிடாதீங்க. இதுக்கான சென்டர்ஸ் இருக்குது, சைக்கியாட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட், இந்த மாதிரி படிப்பெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு இருக்காங்க, அவங்க கிட்ட போங்க. நல்லா ஸ்பீச் கொடுக்குறவங்க ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஓகே ஓகே, ஆனால் உங்ககிட்டயும் அதே மாதிரி பேசுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான மன வலிமை அவங்களுக்கு இருக்காது. ஓகே. ஈவன் எனக்கும் அப்படிதான். ஏன்னா நம்ம 1008 பிரச்சனையில் இருப்போம், நம்மளுக்கே வந்து மனபாரங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னா இது ப்ரிப்பரேஷனான பதில் கிடையாது, இது என்னோட மன வலிகளுக்கான ஆறுதல் தான் இந்த பதில்களாக வருது. நான் என்னென்ன ஆறுதல் படுத்திக்கிறேன். அப்போ நானே 1008 மனவலியில் இருப்பேன். இன்னொருத்தனுக்கு போய் நான் சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணுற வேலை எனக்கு தேவையில்லை. நான் ஒரு ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்கோ இல்லை மேரேஜ் கவுன்சிலிங்கோ பண்ணுற ஆள் கிடையாது. இங்கே அதை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிடுங்க. ஓகே சார், நீங்களே சொன்னீங்க ஆக்சுவலாக உங்களுக்குமே அந்த பிரேக்கப்னால எவ்வளோ விஷயங்கள் கடந்து வெளியே வந்தேன் அப்படின்றது. ஓகே, உங்களுக்குள்ள வந்துட்டு நீங்க இந்த பிரேக்கப்னால ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீமுக்கு நான் போனேன், பட் என்ன இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து என்ன இந்த ரூட்டுக்கு மாத்துனது, இன்னைக்கு இந்த கெரியர் சக்சஸ்க்கு மாத்துனது இந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னா அது என்ன விஷயம்? என்னோட சூசைட் அட்டம்ப்ட் தான். ஓகேவா, நான் இதோட லைஃப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன், இதுக்கு மேலே லைஃப் வேணாம் அப்படின்னு. அப்போ பொழைச்சிட்டேன். பொழைச்சதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் சாகாமல் பார்த்துக்கணுன்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. இதுக்கு மேலே யாரையும் தனிமையில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பான், யாருமே ஆறுதல் இல்லாமல் இருப்பான், ஒரு துணைக்கு இல்லாமல், ஒரு பேச்சு துணை கூட ஆள் இல்லாமல், ஒரு நட்பை கூட சம்பாதிக்காமல், எல்லாரும் உதறி தள்ளின நிலமையில, ஒரு அப்பா அம்மா கூட சப்போர்ட் இல்லாத நிலமையில, எந்த விதத்துலேயும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கூட இல்லாமல், ஒரு சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் இல்லாமல், சப்போர்ட்டிவான லைஃப் ஸ்டைல் எதுவுமே அமையாமல் நொடிஞ்சு போன ஒருத்தனை நம்ம வாழ வைக்கணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். நம்மளால ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை செயல்படுத்துகிறாங்க. ஓகே, அந்த வாழ்க்கையை ஒரு பிரோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடும் அப்படின்னு தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3500 வீடியோக்கு மேலே இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் பொழைச்சிருப்பாங்க. ஏன்னா எனக்கு வர மெசேஜ் அந்த சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா உங்களோட வீடியோ அன்னைக்கு நான் பார்க்காம இருந்தேன்னா. ஓகே, இப்போ ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் பழக்கம், அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, நீ என் வாழ்க்கையோட முனீஸ்வரன்டா, நீ உன்னை நான் வந்து கான்டாக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், ஆனால் சடனாக வீடியோ வந்தது என்னை காப்பாற்றிடுச்சு, இல்லைன்னா நான் நாளைக்கு காலையில் நான் செத்துட்டேன்னு நியூஸ் வந்திருக்கோம் உனக்கு அப்படின்னு. ஸோ அப்போ அதை கேட்கும்போது, டே நாளைக்கு நல்ல நாள் இல்லடி, ஒரு நாள் சொல்கிறேன் அந்த டைமில் சாவு அப்படின்னு. நான் யாருனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா சாவ போகிறேன்னா அப்படி தான் சொல்லுவேன், நான் செத்துலாம் போல இருக்குன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கேட்டாங்கன்னா, நாளைக்கு நாள் நல்லா இல்லை, நான் இன்னும் ஒரு நாள் நானே சொல்கிறேன், ஆமாம் எப்படி சாவ போகிறேன் அப்படின்னு நான் கேட்பேன், சும்மா ஃப்ரெண்ட்லியா. இல்லை இல்லை நான் சொல்கிறபடி சாவு, உடனே போயிடுவேன், தப்புன்னு கை காலெல்லாம் போயிடுச்சு, திடீர்னு இழுத்துக்குச்சுன்னா கலை. உண்மையிலே சார், உண்மையிலேயே வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, திருக்குறளை படிக்கணும்னா திருவள்ளுவரோட விஷயங்கள்லாம் அனுப்பிச்சுடுவாங்க, அதே மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டட் ஏதாவது ஒன்று படிக்கணும்னா எஜுகேஷன் அனுப்பிச்சுடுவாங்க. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா உங்க வீடியோ தான் சார் அனுப்பிச்சுடுவாங்க. இதை பாரு, ஏதாவது இப்போ ஃப்ரெண்டுக்குள்ள பேசும்போதே மச்சான் அந்த மாதிரி வந்து அப்செட் ஆயிடுச்சுடா, இந்த மாதிரி ஆள் நிலைமை வந்துச்சா, இருறா அண்ணன் வீடியோ காட்டுறேன்டா, பாரு என்ன சொல்றாரு அவர் அப்படின்னு தான் எடுத்து காட்டுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுடைய விஷயங்கள் வந்து அவங்க வெளியே கொண்டு வந்திருக்கு நிறைய பேருக்கு. நல்லது இல்லை. ஏன்னா இன்னைக்கு பசங்க பாதி பேர் வந்து லவ் பண்ணாதான் நம்மளை மதிக்கிறாங்கன்னு நினைச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். உனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா, உன்னால லைஃப் லாங் இந்த பார்ட்னரோட இருக்க முடியுமா, இதெல்லாம் யோசிச்சு பாரு. ஓகே,
ஸோ ஏன்னா நம்ம எல்லாருமே குறையா பார்க்கறது எல்லாமே வந்து அவங்கள தான். ம். பேசலைன்னா குறை, செகண்ட் லைன்ல இருந்தா குறை, ரிப்ளை பண்ணலன்னா குறை, எல்லாமே இதெல்லாம் குறையா இருக்கு. ம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு 10 நிமிஷம் உன்னை நீ அனலைஸ் பண்ணி பாரு. ம். நம்ம கிட்ட எவ்வளவு குறை இருக்குன்னு பாரு. அப்ப நம்ம ரியலைஸ் பண்ணி, ஓ ரைட், நம்ம கிட்ட தான் அதிகப்படியான குறைகள் இருக்கு. கண்டிப்பா. ஆக்சுவலா நம்ம செகண்ட் லைன்லயே இருக்கிறாங்கன்னா, நீ நான் ஸ்டாப்பா வந்து இப்போ 8 வாட்டி 10 வாட்டி அவங்க தான் செகண்ட் லைன்ல இருக்கிறான்னு தெரியுதுல்ல. சரி. நீ அடிச்சுட்டே இருக்கிறியா? அப்ப எவ்வளவு பெரிய சைக்கோ நீ. ஓகே, அவங்க செகண்ட் லைன்ல இருக்கிறாங்க. ஓகே ரைட், அந்த போன் வந்து ம். யாருன்னா வாங்கி பேசிட்டு இருப்பாங்க, இல்ல வீட்லயே யாருன்னா பேசிட்டு இருப்பாங்க. ம். இதெல்லாம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம ஒரு 15 நிமிஷம் அவங்க செகண்ட் லைன்ல இருந்தாங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் ஒருத்தர் ஃபோன் பேசக்கூடாதா? ஆனா நீ அந்த 15 நிமிஷத்துல 42 வாட்டி கால் பண்ற. இங்க அவங்களால நிம்மதியா டீன் 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 வரும், பார்ப்பாங்க. என்னன்னா இவன் ஒரு சைக்கோ தான் அப்படின்னு இருக்கும்ல. கண்டிப்பா. எனக்கே So, இருக்கு. அப்ப நம்ம நிறைய குறைகள் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ம். ஒண்ணு விடாம நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட தான்டா குறை அப்படின்னு இருக்கு.